இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இது தருதலைகளின் வேலையா அல்லது தற்கொலைகளின் வேலையா என்று தெரியவில்லை என சமூக வலைதளங்களில் காட்டமாக பதிவிட்டிருக்கிறார். இசையமைப்பாளராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் அறியப்படுபவர் ஜேம்ஸ் வசந்தன். இவர் சமீப காலமாகவே தாவேக தலைவர் விஜயின் அரசியல் வருகை குறித்து பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார். குறிப்பாக விஜய் ஆதரவாளர்களையும் தாவேக தொண்டர்களையும் காட்டமாக பேசி வருகிறார். சென்னையில் வசித்து வரும் இவர் நேற்று மதியம் கொட்டவாக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றிருக்கிறார். பின்னர் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்த ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதைத் தொடர்ந்து உடனடியாக நீலாங்கரை போலீசிடம் இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளித்தார். அவரின் புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் முதற்கட்டமாக சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் உடைந்த கார் கண்ணாடியை வீடியோ எடுத்து இது தருதலைகளின் வேலையா அல்லது தற்கொலைகளின் வேலையா என்று தெரியவில்லை என சமூக வலைதளங்களில் கோபத்துடன் பதிவிட்டிருக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். அரசியல் வட்டாரங்களில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தாவேக தொண்டர்களை தற்கொலை என்று விமர்சித்து வரும் நிலையில் தற்போது ஜேம்ஸ் வசந்தனும் தன்னுடைய கார் கண்ணாடி உடைத்த மர்ம நபர்களை தற்கொலை என்று குறிப்பிட்டு தாவேகாவினர் தான் இதனை செய்திருப்பார்கள் என பதிவிட்டு இருக்கிறார்.